ஸோ வாட் இஸ் மீன் பை எல்சி ஆசிலேஷன் பார்க்கலாம். அதில் பார்த்துட்டு அதில் பார்ட் ஆஃப் த எல்சி நெட்ஒர்க்கே என்ன ஆகிடும், ஃபீட்பேக் நெட்ஒர்க்காக ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்ன பண்ணலாம், இந்த எல்சி ஆசிலேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ என்ன இது வரைக்கும் புரிஞ்சுட்டோம், பார்காசன் கிரைட்டீரியனில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் கேன் பிகம் ஆசிலேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுது இந்த கண்டிஷனில். திஸ் இஸ் கால்ட் பார்காசன் கண்டிஷன். நவ் we are going to use LC network for oscillating purpose. And அப்போ என்ன அர்த்தம்னா ஆசிலேட்டரில் அப்போ நம்ம என்ன வேணும்னா ரெண்டு விஷயம் வேணும். ஆம்பிளிஃபையர் வேணும்னு சொன்னோம். அப்போ ஆசிலேட்டருங்கிறதுல ரெண்டு இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்னா ஆசிலேட்டர் சர்க்கியூட்டில் முக்கியமாக என்னது இருக்கணும், ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அப்போ ஆசிலேட்டருக்கு ஃப்ரீக்வன்சின்னு எது டிசைட் பண்ண போகிறது, அதான் ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட். இந்த இடத்துல அதான் சொன்னோம் இல்லையா, வேறு வேறு டைப்புன்னு, கிறிஸ்டல்னு ஒரு டைப்பு, எல்சின்னு ஒரு டைப்பு, ஆர்சின்னு ஒரு டைப்புன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் ஆர் ஆல் கால்டு ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட். தி அதர் ஒன் ஆஸ்பெக்ட் ரிக்வயர்ட் இஸ் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும்ல, சஸ்டெயின் பண்ணணுமே, சஸ்டெய்னிங் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் ஒன்று இருக்கும், ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட்னு ஒன்று இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட்டு எதுக்கு வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்சி ஆசிலேஷன் படிக்கும்போது புரிஞ்சுப்பேன். ஸோ ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் அப்படின்னா அந்த ஏசி சிக்னல் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஜென்ரேட் ஆகக்கூடாது. அது என்ன ஃப்ரீக்வன்சின்னு நம்மளால் தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சி எனக்கு இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல அந்த டிசைன் மாற்றிட்டே வரணும். அதுக்கு தான் இந்த எல்சி, ஆர்சி, கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் இஸ் யூஸ்ஃபுல். அதை பற்றி படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட் இஸ் ரிக்வயர்ட். இது ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் ஆசிலேட்டர். இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் அதாவது சஸ்டெய்னிங் சர்க்கியூட் இருக்கு, தட் இஸ் நத்திங் பட் தி ரீஜெனரேட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். அதுதான். ஸோ இது ஏன் அவசியம் அப்படின்னு புரிஞ்சுது. இன்னும் ஏன் அவசியங்கிறது இன்னும் அற்புதமாக புரியும் எப்போ இந்த எல்சி ஆசிலேட்டர் பற்றி படிக்க போகிறோம். எல்சினா எல் இஸ் கால்டு இண்டக்டர், ஸோ இண்டக்டன்ஸ், சி இஸ் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கன்சிடர் த எல் அண்ட் சி in series like this. Consider this L and C in series. Now I have assumed that this L is now initially detached and I charge the capacitor. அதாவது நம்ம கெப்பாசிட்டர் முதல்ல சார்ஜ் பண்ணும்போது எல் இருக்கக்கூடாதுங்க, எல் இண்டக்டர், எல் இருக்கக்கூடாது. கெப்பாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தான் இது கனெக்ட் பண்ண போறேன். நான் கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ண உடனே ரிமெம்பர் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர், டு ஸ்டோர் எனர்ஜி, to store charges, to store energy. So what is the idea of energy storage nu varumbodhu electrical energy storage adu UE is given by half Q naught square by C. What is Q naught? Q naught is the maximum charge I have given to the capacitor which has a capacitance C. Then the energy stored, electrical energy stored is given by half Q naught, half CV square nu எழுதினோம் ஞாபகம் இருக்கா. அந்த CV square அதை மூணு விதமாக எழுதலாம். Q is equal to, இந்த ரிலேஷனில் நமக்கு ஞாபகம் இருக்கணும், Q is equal to CV இல்லையா. அப்புறம் எனர்ஜிங்கிறது half CV ஸ்கொயர்னு எழுதினோம். அதே போல் எனர்ஜிங்கிறது half LI ஸ்கொயர்னு எழுதினோம் ஞாபகம் இருக்கா, LI ஸ்கொயர் அப்படின்னு எழுதினோம் ஞாபகம் இருக்கா. இதெல்லாம் இது எனர்ஜிங்கிறது இண்டக்டன்ஸ்க்கு வர எனர்ஜி, இந்த எனர்ஜிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சியை யூஸ் பண்ணிட்டேன், வியை எலிமினேட் பண்ணிட்டேன். வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி போட்டால் இப்போ கியூ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும். அப்போ கியூ ஸ்கொயர் பை சி ஒரு சி கேன்சல் ஆகி, புரியுறதா. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் பிஃபோர் கனெக்டிங் த எல். இப்போ ஐ ஜஸ்ட் கனெக்டட். அப்போ இது டி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது டைம் 0வாக இருக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இமீடியட்டாக த சார்ஜஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். என்னதுக்கு, எல் இண்டக்டன்ஸ் நம்ம இனிஷியலாக ஐடியலாக எடுத்துக்கலாம். ஐடியல்னு என்ன அர்த்தம், நோ ரெசிஸ்டன்ஸ், நோ ரெசிஸ்டன்ஸ் அட்டாச் டு தி இண்டக்டன்ஸ், ஐடியல் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் சொன்ன ஞாபகம் இருக்கா. காயில் இஸ் ப்ரிப்பேர்ட் யூசிங் அ காப்பர் ஒயர். ஸோ காப்பருக்கு எப்படியுமே ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும், நம்ம அது அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்போ ஐடியல் இண்டக்டரை முதல்ல எடுத்துக்கலாம். அண்ட் இண்டக்டன்ஸ் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் ஞாபகம் இருக்கா. ஸோ the energy which is electrically stored in the capacitor is now going to reduce because of the connection where resistance is 0. So the current immediately starts flowing. இந்த டைம்ல இருந்து மேக்ஸிமம் இப்போ
சார்ஜ் வந்து என்ன ஆயிடுது Q நாட்லேருந்து குறைஞ்சிட்டு ஜீரோக்கு போகும். அப்போ கரண்ட் த்ரூ த இண்டக்டன்ஸ் ஜீரோலேருந்து மேக்ஸிமம் I நாட்டுக்கு போகும். நான் சொல்றது புரியுறதா? அப்போ வாட் இஸ் when it just about reaching zero charge, இதில் மேக்ஸிமம் கரண்ட்ல இருக்கும். ஸோ அந்த டைம் என்னன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். நான் தென் அப்போ அந்த ஸ்டேஜை நான் வரைகிறேன். ஸோ த கெப்பாசிட்டர் ஹஸ் நோ சார்ஜ் பட் த இண்டக்டன்ஸ் ஹஸ் காட் த என்டையர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். தேர்ஃபோர் இந்த ஸ்டேஜில் சிக்கு ப்ளஸ் மைனஸ் நான் போடக்கூடாது, ஏன்னா எல்லா சார்ஜும் அது விட்டுடுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிறது மாதிரியும் நான் காமிக்கக்கூடாது, தெரியுறதா? இப்போ கரண்ட் ஃப்ளோ ஜஸ்ட் அந்த மேக்ஸிமம் ரீச் ஆன ஸ்டேஜில் தி யூஇ would have become zero. Here இந்த டைம் ஜீரோல யூபின்னு எழுதுறேன், தட் இஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரோ. இப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபுல்லாக வந்திருக்கும். இதுக்கு என்ன வந்திருக்கணும் அப்போ? ஆஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர், ஆஃப் எல்ஐ ஸ்கொயர் தானே, ஆஃப் எல்ஐ நாட். அப்போ திஸ் would have stored மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்திருக்கும் இப்போ இதுக்கு, புரியுறதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகி வந்திருக்கும். தேர்ஃபோர் த எனர்ஜி என்டையர் capacitance உடைய electrical energy is converted into magnetic energy. இந்த magnetic energy at the time, some time, அது எந்த டைம்ங்கிறது நான் சொல்கிறேன், அது அப்புறம் சொல்கிறேன். அதை இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் அப்போ there is no charge in the capacitor. Now this magnetic energy will start a current எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில். So that it will start charging the capacitor in the opposite way. It will start charging the capacitor in the opposite way, and the upper plate, the lower plate will become positive, upper plate will become negative once all the magnetic energy is been stored back into electrical energy. Where UE is once again after some time ஜீரோலேருந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். இது வந்து என்ன ஆகிடும்? கரண்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆச்சு? கரண்ட் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் கரண்ட் ஐ நாட் ரீச் ஆச்சு. அது திருப்பியும் கரண்ட் ஜீரோ ஆகி இந்த ஸ்டேஜில் வரும்போது த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ் பட் இன் த ஆப்போசிட் வே, இந்த ஆப்போசிட் பொலாரிட்டி. ஸோ இட் இஸ் என்டையர் எனர்ஜி இஸ் நோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒன்லி, நோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஹியர் நோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பார்த்தியா? ஆல்டர்னேட்டாக வருது. இப்போ இது என்ன பண்ணும்? இந்த மொமெண்ட்டில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. Once again the charges starts flowing, but in the எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்? இப்போ எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில். இதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். அப்போ திருப்பியும் சார்ஜஸ்லாம் திருப்பி இது ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ ஆகி மேக்னெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்போ அது எந்த ஸ்டேஜில்? திருப்பியும் கெப்பாசிட்டரில் சார்ஜஸே இருக்காது, எல்லாமே மேக்னெட்டிக் எனர்ஜி ஆயிருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ கிரியேட் ஆயிருக்கும். ஒரிஜினலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் கிரியேட் ஆயிருந்தனா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு will have been created in the opposite direction. Once again the electrical energy goes to zero, magnetic energy will become of L I naught square. இது சும்மா இருக்குமா? இப்போ இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி நாம it will drive a current. It will drive a current in what direction? In the direction of this, so that after some time the capacitor would have acquired positive charge up, negative charge down, and there is no magnetic energy at this stage. All the electrical energy would have come back to the capacitor. So UB becomes zero. Here UE is zero. So you see that the first in the stage has been brought back. So 1, 2, 3, 4th, 5th in the first stage. So இதே திருப்பியும் repeat ஆகும். So this is one cycle of operation. So total time t எடுத்துண்டா, இங்க t0 ஒரு குவார்டர் டைம்ல இது இங்க வந்திருக்கும். தட் இஸ் t/4 டைம்ல இது நடந்திருக்கும். அடுத்தது சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற டைம் இது இல்லையா? ஸோ இது t/4, அடுத்தது t/2. ஸோ 3t/4 இது ஸ்டேஜ். கடைசியா என்ன ஆச்சு? ஒரு டீங்கிற டைம்ல பழையபடி வந்திருக்கும். ஸோ ஒன் ஃபுல் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு டைம் இந்த கேபிட்டல் டீன்னு எடுத்துட்டா, தட் டி இஸ் கோயிங் டு கிவ் யூ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். த டி, இந்த டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஒமேகாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வழி இருக்கானா? எஸ் இருக்கு, சொல்றேன். ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் என்னது? எல்சி ஆசிலேஷனோட ஐடியா என்ன?
இனிஷியலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டோட்டலி கன்வெர்டட் இன்டு magnetic energy. It becomes electrical energy once again, but in the opposite polarity. It immediately goes into magnetic energy, but once again this magnetic energy will be stored as electrical energy as it was originally, and this keeps repeating, and the repeat are the oscillation னு சொல்ல போறோம். அதுக்குண்டான டைம்ல இருந்து ஃப்ரீக்வன்சியும் அப்போ நம்ம அதை ரிலேட் பண்ண முடியும். So this is the idea of LC oscillations. இந்த LC oscillation சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் போட்டு அந்த ஒமேகா எப்படி வருதுன்றது நான் இப்போ சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா அப்போ இந்த எல்சி வேல்யூலேருந்து இப்போ நம்ம டெரைவ் பண்ணி காமிக்க போறேன். அதுதான் இது. செகண்ட் இந்த அப்போ சஸ்டெய்னிங் பற்றி நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன ஆகும், ஐடியல் இண்டக்டரை பற்றி பேசணும். ஐடியலாக இருக்காது, ஏன்னா காப்பர் வயரை வச்சு பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது. அப்போ நேச்சுரலி எவ்ரி டைம் கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுதும் there will be loss of energy due to heat. So energy will be dissipated slowly. Also இந்த சார்ஜஸ் முன்னும் பின்னுமா அப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்கும்போது ரேடியேஷன்னாலையும் ஹீட் எனர்ஜி, ரேடியேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனாலையும் எனர்ஜி டிசிபேட் ஆகும். அப்போ எனர்ஜிங்கிறது ஒரு சைக்கிள் முடியும் போது குறைஞ்சிருக்கும். அந்த எனர்ஜியை குறைக்கிறது இதை பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். இல்லாட்டி அது ஆசிலேஷன் என்ன ஆகிருக்கும், டை அவுட் ஆகிடும். நல்லா ஸ்டார்ட் ஆகும், ஒன்ஸ் அகைன் அது என்ன ஆகிடும், ஸ்லோவாக டேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டேம்ப் ஆகி ஜீரோ ஆகிடும். அது ஆகாமல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபையர் உதவ போகிறது. ஸோ திஸ் எல்சி இஸ் கேப்பபிள் ஆஃப் சார்ஜ் பண்ணி விட்டுட்டா அதுவே ஆசிலேட் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. பட் அது சஸ்டெயின் பண்ண வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஆக்சுவலி டிராயிங் எ சர்க்யூட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒமேகாவுக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி எல்சியில் எழுதுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ப்ராட்காஸ்ட் கிரைட்டீரியெல்லாம் நான் பழிச்சிடுறேன். இந்த இடத்துல நம்ம அதை டெரைவ் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ப்ராட்காஸ்ட் கிரைட்டீரியா இனிமேல் வேண்டாம் நமக்கு. This oscillation of LC circuit equation எழுதினோமே, ஏசி சர்க்யூட்ல எல்லாம் ஈக்குவேஷன் எழுதினோமே அது போல. ஸோ Q by at any time at any instant t Qங்கிற சார்ஜ் இருக்கும், அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இதில் கொஞ்சம் கரண்ட் இருக்கும் அதனால. ஸோ L di by dt is no source attached, therefore zero. Kirchhoff நீ லா யூஸ் பண்ணாலும் இதான் வரப்போகுது, ரைட்? So Q by C is the voltage across C. L di by dt is the voltage EMF across L. So the ரெண்டு EMF equal to no EMF source இருக்கிறதால zero. Remember I is defined as dq by dt. So substitute that in this, it will give you, substituting it will give you d by dt of another d by dt. அப்போ d square q by dt square ன்னு இதாயிடும், தெரியுறதா? அப்போ q by c plus l d square q by dt square is equal to 0. இந்த பேக் EMF அந்த கான்செப்ட்லாம் விட்டுடுறேன், நான் சிம்பிளா உனக்கு இந்த ஈக்குவேஷன் சொல்லி தரேன். So this can be written as d square q by dt square, அது பக்கம் ரெடி பண்ணிக்கிறேன், எல்லால டிவைட் பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லால டிவைட் பண்ணிட்டு இது அந்த பக்கம் தட்டி விட்டா மைனஸ் minus 1 by LC times Q. So this is the differential equation. The charge will follow at any point of time. இந்த ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்லயும் இதுதான் ஃபாலோ பண்ணும். அப்போ Qங்கிற சார்ஜ் மேக்ஸிமம் Q0 இருந்து டிக்ரீஸ் ஆகும் இந்த இடத்துக்கு, அப்புறம் திருப்பியும் அந்த Qங்கிற சார்ஜ் 0லேருந்து Q0க்கு ரீச் ஆகும். அப்போ கரண்ட்டுங்கிறது என்ன ஆகும், 0லேருந்து I0க்கு போகும், சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் it is nothing but a harmonic equation in second order differential equation. நீங்க படிப்பீங்களே 12th standardல படிப்பீங்களே இப்போ மேத்தமேட்டிக்ஸ்ல harmonic equation. So it is equal to minus omega square q னு போடலாம், where omega is 1 by root of LC. So the omega square எழுதுவோம். So this is the idea of what is the solution. Q is equal to Q0 sin omega t is a solution of this equation. இதை நீங்க ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டு பாருங்க, you'll get this equation, right? Where omega is root of 1 by root of 1 over root of LC. So this is the charge that is flowing. So what is the current that is flowing? Current that is flowing is dq by dt. அப்ப இது omega q0 cos omega t ஆயிடும். So that can be written as I0 cos omega t ன்னு எழுதலாம். So this I0 is nothing but omega q0. What is omega q0?
So I naught is, what is omega? அப்போ Q naught by root of LC is I naught. So you can see that the total energy initially கொடுத்தது என்ன எலக்ட்ரிக்கல், அது வந்து என்ன ஆயிடுது மேக்னெட்டிக்காக மாறுறது இல்லையா, ரெண்டு சேமாக இருக்கும். UE is equal to UB கண்டுபிடிக்கலாம். எப்படி இப்போ இந்த UBங்கிறது என்ன, half LI naught ஸ்கொயர்னு இருக்கு சார், அது எப்படி half Q naught ஸ்கொயர் by C வரும்னா இந்த LI naught இருக்கு பத்தியா, இது சப்ஸ்டிட் பண்ணால் போகிறோம். ஸோ UB இப்போ கண்டுபிடிச்சா half LI naught ஸ்கொயர்னு வரும், Q naught ஸ்கொயர் by LC வரும். ஸோ half Q naught ஸ்கொயர் by C வந்துட்டா. ஸோ the total electrical energy will be converted to total magnetic energy. Magnetic energy திருப்பி electric energy, magnetic energy மாற்றி 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 நடக்கிறது தான் இந்த LC oscillations. And what is the charge and current are now you see sinusoidal variation வருது. So this is capable of giving rise to sinusoidal alternating signal. Sinusoidal signal. இதில் இப்போ இந்த sinusoidal signal இப்போ நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா, sinusoidal signal இப்போ நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா இதில் என்ன நடக்குது, ஐடியலாக இருந்தால் என்ன நடக்கும், sinusoidal signal வரைஞ்சி பார்த்தோம், ஐடியலாக இருக்கணும்னா கண்டினியூஸாக இப்படி இருந்துகிட்டே இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரேடியேஷன் த எனர்ஜி வில் பி ஸ்லோலி டிமினிஷிங். அப்போ என்ன ஆகும், இது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும், திருப்பி இங்கே வரும்பொழுது இது ஃபுல்லாக ரீச் ஆகாது, கம்மியாகும், திருப்பி இங்கே போகும்போது அவ்வளோ ஃபுல்லாக ரீச் ஆகாது, கம்மியாகும். ஸோ கம்மியாகிட்டே போகும், தெரியுறதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் டேம்ப் ஆசிலேஷன், ரைட்? ஸோ தி எனர்ஜி என்ன ஆகிடுது, டேம்பிங் ஆகுது, தெரியுறதா? எனர்ஜி டேம்ப் ஆகும். நான் அது ஓவர்லேப் பண்ணி வரைஞ்சிருக்கேன். சஸ்டெயின் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு சைக்கிள், இந்த ஒரு சைக்கிள் இது இந்த இடத்துல முடியறது இல்லை, முடியும் போதே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள் போதே எனர்ஜி கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ரீஜெனரேட்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் வில் டூ த ஜாப். அப்போ ஆசிலேட்டரில் ரெண்டு காம்பனண்ட் இருக்கணும். ஒரு காம்பனண்ட் என்னன்னு சொன்னோம், ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட், எல்சி, ஆர்சி ஆர் கிறிஸ்டல் ஆர் எனி சச், நம்ம எல்சி பற்றி படிக்க போகிறோம். இன்னொன்று ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட் வேணும், இல்லாட்டி இந்த மாதிரி டேம்ப்டு ஆசிலேஷன் தான் இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது வந்த உடனே இமீடியட்டாகவே நம்ம ஃபீட்பேக் வழியா நம்ம அந்த ஆம்பிளிஃபையர் வழியா அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி ஆம்பிளிஃபை விட்டுட்டே இருந்தோம்னா ஆம்பிளிஃபை பண்ணால் எவ்ரி டைம் இட் வில் கோ அப். ஸோ திஸ் கேன் பி சஸ்டைன்டு. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு நவ் see.